மகாபெரிவாசரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய வாக்தி விதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய நிர்வாகம் என்று இந்த ஜெகத்தை அவள் எப்படியெல்லாம் ஆளுகிறாள், எப்படி பரிபாலனம் செய்கிறாள், இந்த ஜீவர்களை எப்படி முக்தி வழிக்கு அழைத்துச் செல்கிறாள் என்று பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படி சொல்லும் பொழுது தர்ம ஆதாராவாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள் இல்லையா? அடுத்தது நம்முடைய வாழ்க்கைக்குன்னு தேவையான 2 விஷயங்கள், அதை சொல்லக்கூடிய 2 நாமங்கள். ஓம் தனாத்யக்ஷாயை நமஹ, ஓம் தனதான்ய விவர்தின்யை நமஹ. அப்போ தனாத்யக்ஷா அப்படிங்கிறத எப்படி நம்ம பதம் பிரிக்கணும் அப்படின்னா, தன அத்தியக்ஷா அப்படின்னு சொல்றது. தனம் அப்படின்னா செல்வம் அப்படிங்க தெரியும். இந்த அத்தியக்ஷம் அப்படின்னா ஒருவருடைய மேற்பார்வையில் இருக்கிறது, ஒருவருடைய தலைமையில் இருப்பது அப்படின்னு சொல்றது. அப்ப தனம் என்னும் செல்வத்தை கண்காணிப்பவளாக இவள் இருக்கிறார். இதுல என்ன கண்காணிக்கிறதுன்னு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பணம் சம்பாதிப்பு கூட இது எப்படின்னா தர்மத்தின் வழியில் ஈட்ட வேண்டும், எப்படித்தான் பொருள் ஈட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த தர்மத்தில் சொல்லப்பட்டது இல்லையா? அப்படி பணம் எப்படி சேர வேண்டும், அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவள் முழுவதுமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார், அதை கட்டுப்படுத்துபவளாக இருக்கிறார். ஆக இந்த தனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே சரியான வழியில் வர வேண்டும், அதை சரியான வழியில் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு, எப்பொழுதும் இதை வைத்துக்கொண்டு கணக்கு பார்த்து கொண்டிருப்பவன் யார் என்றால் குபேரன். இந்த குபேரனை பற்றி சொல்லும் பொழுது அம்பாளின் 12 முக்கிய உபாசகர்களில் ஒருவர் அப்படின்னு சொன்னோமா? அப்போ அவர் என்ன பண்றார்? சதாசர்வ காலமும் அவளையே உபாசனை செய்து செய்து கடைசியில் அம்பாளின் வடிவமாகவே ஆகிவிடுகிறாராம். இதுதான் ஒரு உண்மையான பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய சாரூபியம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றது. அப்படி பார்த்தால் அம்பாள் அவனுடைய அந்த குபேரனுடைய வடிவத்தில் இருக்கிறாள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்தது இன்னொரு நாமம் பார்த்தோம் இல்லையா? தன தானிய விவர்த்தினி அப்படின்னு. அதாவது நம்ம கிட்ட கை நிறைய பணம் இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்? நம்முடைய ஜீவனத்தை நடத்துவதற்கு நமக்கு உணவு, அதற்கு தானியங்கள் வேண்டும். அதைத்தான் இங்க தன தானிய விவர்தினி. தானியம் சொல்லியாச்சு, விவர்தினி அப்படி என்றால் பெருக்குபவள். அப்ப தனத்தையும் பெருக்குகிறார், தானியத்தையும் பெருக்குகிறார். அப்ப இந்த அப்படிப்பட்ட தானியத்தையும் பெருக்கி கொடுப்பவளாக இருக்கிறார். இவர் ஆட்சி நிர்வாகம் சொல்லி கொண்டு வருவதால் இவளுடைய ஆட்சி அதிகாரத்தில் தனமும் பெருகிறது, தானியமும் பெருகுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா செல்வத்தினால் மட்டும் நாம் திருப்தி அடைய முடியாது இல்லையா? அப்ப அவளுடைய அனுகிரகத்தினால் நமக்கு இந்த தனமும் கிடைக்கிறது, தானியமும் கிடைக்கிறது. அதை வைத்து மக்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்து தர்ம வழியில் நடந்து அந்த தர்ம வழியிலேயே இந்த தனத்தையும் செலவு செய்பவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இது அத்தனைக்கும் என்ன வேண்டும் என்றால் அவளுடைய அனுகிரகம் வேண்டும். அதுல தனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சாதனமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.